Hey all, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to our channel Unbox with Sabi. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கொஞ்ச நாளாவே என்னால தொடர்ந்து வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. அதுக்காக உங்ககிட்ட அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வாரத்துல 3 வீடியோஸ் ஆச்சும் அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சரி வளவலன்னு பேசாம கண்டென்ட் குள்ள போயிடலாம். சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ரீஓபன் பண்ண போறாங்க. நம்ம கிட்ஸ்க்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிக்கணும் இல்லையா? குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு சேர்க்கும்போது என்னெல்லாம் வாங்கணுங்கிற சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு சில ஸ்கூல்ஸில் அதை சொல்லிடுவாங்க, இன்னும் சில ஸ்கூல்ஸில் முக்கியமான சில திங்ஸை மட்டும் சொல்லுவாங்க. குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது என்னெல்லாம் பேசிக்காக தேவைப்படுமோ அதை எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நர்சரி ஸ்கூல் கிட்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதில் மிஸ் ஆகிற திங்ஸையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். வீடியோ பார்க்கும்போதே பேப்பர் அண்ட் பென் எடுத்துகிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுற திங்ஸு 2 குழந்தைங்களுக்கானது, அதனால தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் உங்கள் குழந்தைக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டால் போதும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் பேக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். எங்கள் குழந்தைங்க பார்த்திங்கன்னா கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி 3 ஜிப்ஸ் இருக்க பேக்கே போதுமானதாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் பேக் வாங்கிக்கோங்க. பேக் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், அதே சமயம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும். அப்போ தான் நமக்கு 1 இயர் வரைக்கும் அது தாங்கும். இந்த 2 பேக்ஸுமே ஒரே ப்ரைஸ் தான். என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 590 நினைக்கிறேன். ஆமாம், 590 தான். இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ரேட்டு தான். இந்த ரேட்டில் வாங்கினாலும் நமக்கு அட்லீஸ்ட் 1 இயர் வரைக்கும் வச்சு நல்லா தாங்குது. அதனால தான். அதே மாதிரி தான் லஞ்ச் பேக்கும், இதுவும் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. அகைன் நான் திரும்ப சொல்கிறேன், இது 2 குழந்தைகளுக்கான திங்ஸு. ஸோ அதனால் எல்லாமே 2 இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று வாங்கிக்கிட்டால் போதும். அதே மாதிரி தான் சாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூலில், உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூலில் என்ன கலர் மென்ஷன் பண்ணுறாங்களோ அந்த கலரில் ஷூ அண்ட் சாக்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்து ஷூ பாலிஷ். நீங்கள் ஷூ வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷூ பாலிஷும் வாங்கிக்கோங்க. இதுலேயுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலரில் வாங்கியிருக்கேன். இது கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பென்சில் பாக்ஸஸ், இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன். அடுத்து பென்சில் அப்சரா அப்சல்யூட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து இது என்னோட ஃபேவரட். ரொம்ப டார்க்காக அழகாக எழுதும், ஹேண்ட் ரைட்டிங்கும் சூப்பராக வரும். அதுக்காக தான் அந்த பென்சில் வாங்கியிருக்கேன். அடுத்து ஷார்ப்னர் அண்டு எரேசர். ஏன்டா இவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். லாஸ்ட்டு இப்படி தான் பாப்பா ஒன்றுனா தொலைச்சிட்டு வந்து மறுபடியும் கேட்டுட்டு இருந்தா. அதுக்காகத்தான் நான் மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் இவ்வளோ வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 1-2 வாங்கிக்கிட்டால் கூட போதும். இந்த மாதிரி தனித்தனியாக மொத்தமாக வாங்க வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கடைகளில் ஒரு கிட்டாகவே கிடைக்கும். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா பென்சில், எரேசர், ஷார்ப்னர், ஸ்கெட்ச் பென்சில் இது எல்லாமே கிடைக்குது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 99 rupees மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் பென்சில்ஸ், தென் க்ரையான்ஸு எல்லாமே குழந்தைங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால் கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. 2 வாங்கி வச்சுக்கிட்டால் கூட கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒன்று வந்து ஸ்கூலுக்கு எக்ஸாம் டைமில் கொடுத்து விட்றதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து வீட்டில் நீங்கள் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி வாட்டர் கலரு, இதுவுமே வந்து 2 குழந்தைங்களுக்கான தான். ஸோ வந்து 2 இருக்குது. ஒன்று 16 கலர்ஸ் இருக்கும், இன்னொன்றில் வந்து 24 கலர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுவும் வாங்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கெட்சஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லேயுமே நமக்கு ஸ்கெட்ச் இருக்குது. மொத்தம் இதில் 24 கலர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே நமக்கு வேறு கலர்ஸ் இருக்கும். அதனால தான் நான் இது வந்து வாங்கியிருக்கேன். பெட்டர் ஆப்ஷனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில். குழந்தைங்க தண்ணி குடிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அவங்க ஹெல்த்துக்கு. குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம அவங்கள அடிக்கடி தண்ணி குடிக்க வச்சுருவோம். ஆனால் ஸ்கூலில் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டோம். நார்மலாக நம்ம குடிக்கிற மாதிரியான வாட்டர் பாட்டிலுக்கு தண்ணி கொடுத்து விடும்போது அவங்க அதை குடிச்சிட்டே வரமாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் லன்ச் டைமில் மட்டும்தான் குடிக்கிறாங்க, அதுவும் கால்வாசி தான். இதுவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கார்ட்டூன் கேரக்டர்ஸ், பொம்மைங்க, சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸில் நம்ம தண்ணி கொடுத்து விடும்போது அதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே அடிக்கடி அவங்க தண்ணி குடிக்கிறாங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு வரும்போது வாட்டர் பாட்டில் காலியாகி தான் வரும். இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி இந்த பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் டைமிங் போட்டிருப்பாங்க, அதே மாதிரி எம்எல் நோட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 800 ml கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இப்போது. இது வந்து காம்போ பேக்லேயும் கிடைக்கிது, தனியாகவும் கிடைக்கிது. நான் சிங்கிள் பேக் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அடுத்து லஞ்ச் பாக்ஸ் வாங்கும்போது ஸ்டீலில் வாங்கிக்கோங்க, அதுதான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சாப்பாடு பொரியல் வைக்கிற மாதிரியான ஒரு சின்ன லஞ்ச் பாக்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், லஞ்ச் பாக்ஸ் வாங்கும்போது அந்த ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகுதான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. பிகாஸ் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க ஓப்பன் பண்ணும்போது சாப்பாடெல்லாம் மேலே சிந்திப்பாங்க, அதுக்காக தான். அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஸ்நாக்ஸ் கொடுத்து விடும்போது கடை தீனியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே நீங்கள் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறது ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணுங்கிறது கூட அவங்களே சொல்லிடுறாங்க. நான் அதையுமே உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன், என்னென்னலாம் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதையும். கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதுவுமே ஒரு பென்சில் பாக்ஸ் தான். இது வந்து பென்சில், பென் இதெல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை தாராளமாக இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபெவிஸ்டிக்கு, இது வந்து கட் அண்ட் பேஸ்ட் ஒர்க்குக்கெலாம் இது அதிகமாக தேவைப்படும், அதனால தான் இது வாங்கியிருக்கு. இது வந்து ஜஸ்ட் ரோல் பண்ணால் மேலே வரும், மறுபடியும் ஆப்போசிட் சைடில் ரோல் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போயிடும். இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபெவிகால் அப்படின்னா கூட கொஞ்சம் கையெல்லாம் ஒட்டிட்டு அது நல்லா இருக்காது, ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். அடுத்து டேப்பு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க டேப்பு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன தான் புக்குக்கு நம்ம ப்ரௌன் ஷீட் பேண்டிங்லாம் போட்டு கொடுத்து விட்டாலும் உள்ளே இருக்க பேஜஸ்லாம் பிள்ளைங்க கிழிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதை ஒட்டி கொடுக்கறதுக்காக தான் டேப் வந்து நான் ப்ரிகாஷனாக வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேடு, இதுவும் ரொம்ப முக்கியமானது தான், இதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஃபைல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அவங்களுக்காக செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபைல் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. கடைசியாக ஸ்லேட் அண்ட் ஸ்லேட் பென்சில் 2 வாங்கிக்கோங்க, இதுவும் தேவைப்படும் குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் காமிச்ச திங்ஸ் எல்லாமே நர்சரி ஸ்கூல் போகிற கிட்டுக்கு போதுமானதாக இருக்கும். இது போக நீங்கள் சிசர்ஸ், ஸ்டாப்லர் பின், அப்புறம் வாய்ப்பாடு இது எல்லாமே தேவைப்படும், அதையும் வாங்கிக்கோங்க. உங்கள் கிட்ஸோட ஸ்கூலில் பெண்ணில் எழுத சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பெண்ணும் வாங்கி வச்சுக்கோங்க. 6th to 10th படிக்கிற பசங்க அப்படின்னா ஜாமெட்ரி பாக்ஸ், இங்க் பாட்டில்ஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். தென் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரௌன் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான யூனிஃபார்ம் இன்னும் ஸ்டிச் பண்ண கொடுக்கலன்னா ஃபஸ்ட்டு அதை ஸ்டிச் பண்ண கொடுத்துருங்க. பிகாஸ் இது ஸ்கூல் ரீஓப்பன் டைம், எல்லா டைலர்ஸும் ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. ஸோ முன்னாடியே தைக்க கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எல்லோரும் படித்து தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போகிற கிட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல்.